அரசியல் விமர்சகர் நாகராஜ் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு இருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம். இன்னொன்று இதில் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன பார்க்க முடியுதுன்னு, சிறிய கட்சிகள் எல்லாருமே வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து உள்ள வருது. அப்படிங்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி பார்க்கணும்? இது பாருங்க, சிறிய கட்சிகள்லாம் தாமரையில போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் யாருக்கும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் வந்து ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன். அதே மாதிரி ஒரு கட்சி முடிவு செய்யும் தான் எந்த சிம்பல்ல நிக்க வேண்டும்ட்டு, புரியுதுங்களா? அதை வந்து நீங்க வந்து இங்கதான் நிக்கணும் அங்கதான் நிக்கணும் எந்த கட்சி யாராலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து அன்பால வந்து அழைக்கலாம், இந்த மாதிரி வந்து வாங்கினா நில்லுங்க இந்த தொகுதி ரெண்டு, இல்ல நீங்க இந்த தொகுதி தான் நிக்கணும் அந்த தொகுதி தான் நிக்கணும் இந்த சிம்பிள் தான் நிக்கணும் அந்த சிம்பிள் தான் நிக்கணும் அப்படின்றது யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் தேர்தலில் வந்து தென்காசியில புதிய தமிழ் கிருஷ்ணசாமி அண்ணன் வந்து ஆல்மோஸ்ட் அவர் தன்னோட சிம்பிள நிக்கணும்னு போனாரு. பட் உள்ள போகும்போது அதிமுக சிம்பிளா மாத்தி நின்றுட்டாரு. ரைட். சோ அந்த கட்சி முடிவு எடுக்கணும் யார் எந்த சிம்பிள் எடுப்பாங்கன்ட்டு. இதெல்லாம் கூட ஒரு பெரிய விவாதமாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, இது தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப புதுசா இருக்குமே, அத இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கே அப்படிங்கறதுனாலதான் இந்த கேள்வியே முதல்ல எழுது. சின்னம் வந்து இல்ல, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணின்னு சொல்லி இல்லங்க, என் வீடு நான் நேம் போர்டு எப்படி இருக்கும் நான் முடிவு பண்ணுவேன், நீங்க யாரும் முடிவு பண்ண முடியாது. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அதிமுக ஏன் டெல்லி போகுது, இவங்க ஏன் இந்த சிம்பிள்ல நிக்கிறாங்க, அவங்க ஏன் திரும்பி உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மேல பாக்குறாங்க, இந்த மாதிரி விஷயம் திமுக கூட்டணியில எதுவுமே நடக்கலையா? பட் ஆனா என்ன திமுக கூட்டணியில திமுக சொல்றாங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும் வேலையில் எல்லாரும் இறங்கிருக்காங்க டவுட் வருது. இல்ல, திமுக கூட்டணி நீங்க சொல்லும்போது அங்க திமுக தான் வலியுறுத்துது உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அதிமுக அதை வலியுறுத்துச்சுன்னா அது வேற. சோ பாஜக அதை வலியுறுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது வெளியில ஓப்பனா இல்லங்க எல்லாரும் நாங்க பாஜக சிம்பிள் நிக்க சொன்னோம் யாராவது சொன்னாங்களா? எங்களை ஃபோர்ஸ் பண்ணோம் யாராவது சொன்னாங்களா? இல்ல யாராவது ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாங்களா? இல்ல இல்ல எங்களை பாஜக சிம்பல் நிக்க வைங்க யாராவது ஒருத்தர் எங்களை பேட்டி கொடுத்தாங்களா? எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் தான் வந்து எங்களை சிறுமைப்படுத்துறாங்க. மாணிக் தாக்கூர் அவ்வளவு வார்த்தை பேசியிருக்காரு. இந்த கூட்டணி அமைந்ததிலிருந்து, அதாவது குறிப்பாக டிடிவி தினகரன் வந்ததுக்கு பிறகு இந்த கூட்டணியில எந்த குழப்பமும் இல்ல. இந்த கூட்டணி சீம்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு, சிறப்பா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. இல்ல, இன்னும் 10 நாள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு. இன்னமும் வந்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதியே ஆகாம போய்கிட்டே இருக்கு. இப்ப டெல்லிக்கு போகும்போது கூட திரு டிடிவி தினகரன் சொல்றாரு, பீகார்ல எப்படி எல்லாம் என்னென்ன வியூகங்கள்லாம் வகுத்து போட்டி போட்டு ஜெயிச்சாங்களோ அந்த வியூகத்தை எப்படி தமிழ்நாட்டுல கொண்டு வருது, இது போன்ற விஷயங்களை பத்தி பேசப்பட்டதுன்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்கணும்? பீகார்ல வெற்றி தான் நடந்தாங்க, தோல்வி அடையலையே. இல்ல, எந்த டைமிங்ல நம்ம அதை செய்யறோம்ன்றது இருக்குல்லையா? இல்ல, எந்த நேரத்துல நம்ம அதை செய்யறோம்ன்றது இருக்குல்ல. பீகார்ல என்டிஏ வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சதா? உங்களதாங்க கேக்குறேன். இல்ல நாகராஜ், நான் என்ன கேக்குறேன்னா, எந்த நேரத்துல நம்ம இதை செய்யறோம்ங்கிறது இருக்குல்ல. பீகார்ல வெற்றி பெற்ற அந்த வியூகத்தை வகுக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி நாள் கூட வியூகம் பண்ணுவோம். அதுக்கு அது ஏன் நீங்க கேக்குறீங்கன்னு கேக்குறேன்னா, அது அந்த கட்சி அந்த கூட்டணியோட இஷ்டம். நான் என்ன புரியல அப்படின்னா, ஏன் எடப்பாடி டெல்லிக்கு போனாரு, ஏன் எல்லாம் டெல்லிக்கு போனாங்க, ஏன் வந்து தமிழ்நாட்டுல பேசல? இந்த கூட்டணியை உருவாக்குனது தமிழ்நாட்டுல தான். அந்த இரவு வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுல விருந்து வச்சிருக்காங்க. இல்ல, கூட்டணிங்கிறத அறிவிக்கிறது மட்டும் தான் தமிழ்நாட்டுல நடந்தது, இது எல்லாம் எங்க இருந்து டெல்லிக்கு தான் போறாங்கிறது தான் இந்த விமர்சனத்துக்கே ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தமிழ்நாடு இல்ல, ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அப்படி நம்ம பார்த்தது இல்ல. Who are you to decide that? இவங்க இப்படிதான் வேலை செய்யணும், அவங்க அப்படிதான் வேலை செய்யணும், நீங்க ஏன் டிசைட் பண்றதுதான் என்னோட கேள்வி. அப்ப தலைமை மாற மாற ஒவ்வொரு வாட்டி காட்சிகள் மாறுமா? ஏன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பார்த்த காட்சியே வேற. இப்ப இப்படியே மாறுதுங்கும் போது நம்ம இந்த கேள்வி எழதானே செய்யும். இங்க பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் வேற, ஜெயலலிதா அவர்கள் வேற, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற. இவங்க ரெண்டு பேரும் மாஸ் லீடர். இவர் ஸ்ட்ரக்சர்ல வளர்ந்து வந்த லீடர். சில்வமாலயத்துல ஒரு சின்ன கிளை செயலாளர் முதலமைச்சரா இருக்காரு. ரைட். ஒருத்தருக்கு ஒரு வியூகம் இருக்கும். குறிப்பாக இந்த கடந்த 3 நாட்களால எம்எச்ஏல நான் விசாரிச்சேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல. இந்த கப்பல்கள், இந்த எல்பிஜி கேஸ் வந்து ஆயில், இந்த விஷயம், இந்த வார் நடக்கிறது சொன்ன கப்பல் நடக்கிற டெய்லி ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் வந்து வெறும் இந்த மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, கேரளா ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், எல்லா மாநிலத்திலுமே
அங்கதான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த வாட்டி. எங்குமே வந்து வேற ஸ்டேட்லயும் அதுக்குதானே நம்ம வந்து மேலிட பொறுப்பாளர்னு வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க, பியூஷ் கோயல்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் தானே அப்பப்போ வந்துட்டு போறாரு. பியூஷ் கோயல் வந்துட்டு போனாரு, போன வாரம் வந்துட்டு போனா. இப்ப ஃபைனல் டிஸ்கஷன் கூட அமித்ஷாவோட பிரசன்ட் பண்றாங்க. இதுல என்ன தப்பு? ஏங்க டெல்லி ஆப்பிரிக்காலயா இருக்கு? இல்ல பியூஷ் கோயல்னு ஒருத்தரை நியமிச்சதுக்கு அப்புறமும் இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன், டெல்லி இந்தியால இருக்கா ஆப்பிரிக்கால இருக்கா? திரு நாகராஜ், இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே போலாம். ஆனா இப்ப ரியாலிட்டி நம்ம பார்க்கும்போது நீங்க ஒருத்தரை நியமிச்சிருக்கீங்க. பேசுறேன் ஏங்க, ரியாலிட்டி என்ன? வேட்புமனு தாக்குறதுக்கு 234 கேண்டிடேட் இருக்கணும், அதான் ரியாலிட்டி. கரெக்டா? அதற்கான வேலையை பார்க்க போறாங்க. 4 நாள வந்து நாங்க அனுபவிச்சிருவோம்ட்டாங்க. ஏன் எந்தெந்த கட்சி எந்தெந்த வியூகம் பண்ணணும், எந்தெந்த கட்சி எந்த பேச்சுவார்த்தை நடத்தணும், எந்தெந்த கட்சி வந்து எப்படி வந்து பண்ணணும்ன்றத நீங்க ஏன் டிசைட் பண்றதுதான் என்னோட கேள்வி. ஒரு கட்சி ஒரு வியூகம் இருக்குங்க. இப்ப தாவேகா வந்து நேற்று வந்து சென்னையோட எல்லா கேண்டிடேட் கூப்பிட்டு நீங்க தான் கேண்டிடேட் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணலாம்னா அபிஷியலா அந்த கட்சி ஒரு வியூகம் அது. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வியூகம் தான். இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இல்ல அப்படிதானே? சின்னம்மாவும் ராமதாசையாவும் அழகா பைதாபுர தோட்டத்துல வந்து கூட்டணியை முடிவு பண்ணாங்க. அந்த கட்சியோட வியூகம். ரைட். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி நாகராஜ். இது முழுக்க வியூகம். இதுக்கு பின்னாடி வேற எதுவும் கிடையாது. பெருசா இதை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இது ஒவ்வொரு கட்சியுடைய வியூகம். அந்த ஒரு வியூகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.